கருணை உள்ளம் கொண்ட கடகராசிக்கு. கடகராசியை பொறுத்தவரைக்கும் பார்க்கிறவங்களுக்கு கல் நெஞ்சுக்காரங்க மாரி தெரியும். ஆனா உண்மைக்கும் சொல்லணும்னாக்க இவங்கள மாரி ஒரு மென்மையானவங்கள யாரும் பார்க்க முடியாது. ரொம்ப கோவமா கூட பேசிருவாங்க. ஆனா, அது சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்துட்டாக்க, அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு உடனடியா உதவி செய்யக்கூடிய குணம் இந்த கடகராசிக்கு இருக்கு. தியாகம்னாக்க இவங்களுக்கு தான். அதே மாரி இவங்களுக்கு பாசம் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்து மேல அதீதமா இருக்கும். தன்னுடைய தேவைகளே மறக்கக்கூடிய அளவுக்கு பாசத்துக்கு அடிமையானவங்க இந்த கடகராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட இருக்கக்கூடிய கடக ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது? தலைப்பு பார்த்திருப்பீங்க. கதவை தட்டும் வேசி யோகம் அப்படின்னு. இது நம்முடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானால உருவாக்கப்பட்ட யோகங்க. அத தாண்டி சூரிய பகவானால இந்த மாதத்திலே 2 யோகங்கள் இருக்கு. இந்த 2 யோகங்களுடைய பலன்களை பொறுத்து கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் கடகத்திற்கு எப்படி இருக்க போகுது? நீங்க செய்ய வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம், நீங்க செய்ய வேண்டிய தெய்வத்தின் வழிபாடு, பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த யோகம்னா என்ன? இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? கிரக மாற்றம் ஏதாவது நிகழப்போகுதா? எல்லாமே தெளிவா பார்க்கலாங்க. கஷ்டங்களோ, கவலைகளோ தீரணும் தான் நம்மளுடைய வழிபாடு இருக்கும். அப்படி பார்க்கிறப்போ இந்த மாதத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கடகத்துடைய கஷ்டம் கரைந்து போகும். கவலைகள் மறைந்து போகும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பரிகாரத்த பார்த்துடலாம். ஏன்னா, பின்னாடி சொல்றப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்புறம் அதுக்கான பலனே உங்களுக்கு தெரியாம போயிடுது. "வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே. முருகனின் பெயரை சொன்னாலே அவர்களுடைய வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் தேடி வருமே." இப்படிப்பட்ட முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. "ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி." இல்லையா? சரவண பவ. இது சொல்றப்போ துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி அளவில்லாத ஆனத்தை அள்ளித் தருவான் அப்பன் முருகப்பெருமான். அவரை எப்படி வழிபாடு செய்யணும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அதுவும் குறிப்பா திருச்செந்தூர் முருகனுடைய படம் இருந்தாக்க இன்னும் சிறப்பு. ஏன்னா குருவுடைய அம்சம் அவரு. அவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி நல்லா மனசு அமைதியா வச்சுக்கோங்க. உட்கார்ந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்த 108 முறை சொன்னீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த மந்திரத்த விபூதியால பூஜை அறையிலேயே தரையில எழுதிருங்க. சரிங்களா? எழுதிட்டு அந்த நாமத்த நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? அது அந்த நாமத்து மேல இருக்கணும். ஓம் நமோ குமாராய நம. இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல வரி வரியா படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி. நீங்க அத சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய விரல் அதுக்கு கீழ அப்படியே போயிட்டு போயிட்டு வரணும். 108 முறை சொல்வதனால உங்களுடைய துன்பங்கள் மட்டும் இல்லைங்க. தலைவிதியே மாத்தக்கூடிய அளவுக்கு பலன் உண்டு. இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருநீர் என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதை எடுத்து ஒரு டப்பால போட்டுச்சு அனுதினமும் உங்க நெத்தியில இட்டுக்கோங்க. இதனால நிறைய நன்மைகளை நீங்க உணர்வீங்க. ஏதாவது நோய் நொடியால பாதிக்கப்பட்டிருந்தா கூட அது உங்கள விட்டு விலகி போகும். புரியுதுங்களா? வெற்றி கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுடைய அனுகிரகத்தினால. இப்போ பலன்கள பார்க்கலாம். நவகிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மாறிட்டார். இவர் அடுத்த மாதம் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இப்படிதான் சஞ்சரிக்க போறார். இதனால கார்த்திகை மாதத்துல யோக பலன்கள் உருவாகி இருக்கு. முக்கியமா தொழில் ரீதியா, ஆரோக்கியம் ரீதியா, உறவு ரீதியா உங்களுடைய ஆற்றல், அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இந்த வேசி யோகம்னு சொன்னியேம்மா, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான், புதன் பகவான சேர்ந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு. 2வதா குரு பகவானால ஒரு யோகம் இருக்கு. ரிஷபத்துல சஞ்சரிக்கூடிய குருவினால சம சப்தம யோகம் உருவாகி இருக்கு. அடுத்ததா 3வதா சூரியனுக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கூடியது தான் வேசி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே செல்வ செழிப்பு, மனசுக்கு நிறைவு, அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசி அனுபவிக்க போறீங்க. இப்ப இந்த மாதத்திலே எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன் அமையும். அது எங்கன்னு பாத்துடலாமா? இந்த மாதத்துடைய துவக்கத்துல கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ ரிஷபத்துல குரு பகவான், கடகராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், விருச்சிக ராசியில சூரிய பகவான், தனுசு ராசியில சுக்கிர பகவான், கும்ப ராசியில சனி பகவான். இவர் ஆல்ரெடி வக்ர நிவர்த்தியில தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. மீன ராசியில ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இப்படி இருந்தாலும் கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது
சூரியன் விருச்சிக ராசியில பயணம் செய்றாரு. அதே விருச்சிக ராசியில ஆல்ரெடி புதன் இருக்காரு. இவங்க 2 பேருடைய சேர்க்கை தான் ஒரு யோகம் உருவானது. அதாவது ஆதித்ய ராஜயோகம். இந்த மாதிரி சூரிய பகவான் 2ஆம் வீட்ல சுக்கிரன் சஞ்சரிக்கூடியது தான் வந்து வேசி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். வேசி யோகம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆன்மாவ குறிக்கக்கூடிய சூரிய பகவானால உருவாக்கப்படுறது. இந்த யோகம் எப்படி வந்துட்டு நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய ஜனஜாதத்த வச்சு பார்க்கிறப்போ, அந்த ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்ல சந்திரன், ராகு, கேது இந்த 3 கிரகங்களை தவிர்த்து வேற எந்த கிரகங்கள் தனியா இருந்தாலும் சரி, இல்ல மத்த கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி, அந்த ஜாதகக்காரருக்கு இந்த வேசி யோகம் உருவாகும். அந்த வேசி யோகம் அப்படிங்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நீங்க கஷ்ட காலத்துல இருந்தாலும் சரி, இந்த யோகத்தின் காரணமா சரியா திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுவீங்க. குறிப்பா அந்த கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். இதுலயே இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்கிறது தனிச்சிறப்புங்க. இது வந்து நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம். சிலர் வந்து பெரிய கார்த்திகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு, விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னாக்க முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். குறிப்பா இந்த சனி பகவானும், செவ்வாய் பகவானும் இந்த மாதம் முழுக்கவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால, இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லாங்க. சோ கடகராசிய பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாம உழைப்பீங்க. அவ்ளோ பிஸியா இருப்பீங்க. வேலையில நல்ல முன்னேற்றம் உண்டு. அதாவது உழைப்பு அப்படிங்கிறது வீண் போகக்கூடிய உழைப்பு இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய உழைப்பா இருக்க போகுது. பிஸியா இருக்குவீங்க. நல்ல வருமானம் இருக்கும். குறிப்பா கடகராசிக்காரங்க போன மாதம் செஞ்ச தப்ப கூட இந்த மாதம் திருத்திக்கிட்டு அதுக்கு தகுந்தமான செயல்பாடுகள நீங்க மூவ் பண்ணி வெற்றியாளரா வலம் வருவீங்க. அது கடகராசி சேர்ந்தவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறை வழிபாடு மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான வரங்களை கொடுப்பாங்க கடவுள். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிக்கும் நேரத்துல மனச அலைபாய விடக்கூடாது. தேவையற்ற நண்பர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது சிறப்பு. அதே போல தினந்தோறும் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். மேலும் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். அதிக லாபம் கிடைக்கும். நிதிநிலை அப்படிங்கிறது கூலி வேலை செய்யறது வந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், நிதிநிலை அப்படிங்கிறது முன்னேறும். இதனால குடும்ப செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். குடும்ப சேமிப்பு உயரும். உங்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க. ஆன்மீகத்துல ஆர்வம் ஏற்படும். பயணங்களும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீட்டுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பம் செழிக்கும். அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போறீங்க. பெரியவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும். உறவுகள், ஆரோக்கியம் இந்த 2மே வந்து உங்களுக்கு மேம்பட்டு நிக்க போகுதுங்க. குறிப்பா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. குழந்தைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்த வந்து கடகம் செய்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு நீங்க நினைச்சத செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது புதன்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்ய, வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வருங்க. இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலனே கடகராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லடா சாமி, போன மாசத்தை விட இந்த மாசம் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இன்னும் வந்துட்டு சிறப்பான தகவல் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைந்திருக்கனால உங்களுக்கு வழங்கிய யோக பலன்ல மாற்றம் இருக்கும். மாற்றம்னாக்க இன்னும் அதிகமான யோகம் தான். பயப்படாதீங்க. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனம் இருக்கணும். அதாவது ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்கு. சனி கொடுத்தால் யார் தடுப்பாருன்ட்டு. ஆனா இவர் நினைச்சா மத்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை கூட கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால சனீஸ்வர பகவானால உங்களுக்கு பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கடகராசி எந்த ஒரு விஷயத்த செய்யறதாலும் சரிங்க, கண்ணும் கருத்துமா கவனமா செய்யணும். அதே மாதிரி உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். உங்களுடைய செல்வாக்குல, அந்தஸ்துல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னாக்க கவனமா செயல்படுவது நல்லது. அடுத்த கேது பகவானால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சரியாகுது. ஏன்னா கேது பகவான் உங்களை பாதுகாத்து நிக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் கேது பகவான் ரொம்ப பக்கபலமா நிக்கிறாரு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். ராகு பகவானும் சலைச்சவர் இல்ல.
உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை வழங்குறார். இன்னும் சிறப்பான பலன் வேணும். குருவும் ஓகே, ராகுவும் ஓகே, கேதுவும் ஓகே தான். இன்னும் சிறப்பான பலன் வேணும் அப்படின்னாக்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடங்கள் விலகும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால படபடப்பு, வேகம் இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. ஆனா கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. பெரிய ரிக்வெஸ்ட். உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அதே மாரி இந்த காலகட்டத்துல குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்பது, அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கிறது கடகத்திற்கு நல்லது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வேலைய மட்டும் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க. மத்தவங்க வேலைல நீங்க தலையிடாதீங்க. உங்களுடைய வேலைல மத்தவங்களுடைய தலையீடும் இல்லாம பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரங்களே நீங்க நல்லவங்க தான். ஆனா உங்க கூட இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்டின்னாக்க, உங்களுடைய உயிரை குடுத்து கூட அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைப்பீங்க. ஆனா, அவங்க உங்க உயிர எடுக்கணும்னு தான் பாப்பாங்க. இது உங்களுக்கு நீங்க பல இடங்கள்ல பார்த்துருக்கீங்க. பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் 7ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, நவம்பர் மாதம் 29, 30, டிசம்பர் மாதம் 2, 3, 11, 12 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரக வழிபாட்டால நன்மைகள் உண்டாகும். குறிப்பா குருவை வழிபாடு செய்ய நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம். மனசுல சரின்னு எது தோணுதோ அது மட்டும் தான் செய்வீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட பிறந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வேண்டியதை கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். அப்படி கவனம் தவறிடுச்சு அப்படின்னா சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துரும். உடல்நிலையிலும் கவனமா இருங்க. ஏன்னா இவர் ஆயுள்காரகன், தொழில்காரகன். 2 விஷயத்துல நீங்க கவனமா தான் இருந்தாகணும். உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது எப்பவும் போலவே நடக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலும் எந்த ஒரு குறையும் இருக்காது. நிதி ரீதியா பூச நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆனா வீண் பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நீங்க உஷாரா இருக்கணும். வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இயந்திரங்களுடைய பயன்பாட்டுல கவனமா இருக்கணும். பெண்களா இருந்தீங்கன்னா கிச்சன்ல பாத்தீங்கன்னாக்க கத்தி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறப்ப கவனமா இருங்க. நெருப்பெல்லாம் நீங்க சமைக்கும் போது கவனமா இருங்க. அடுத்துதான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. குடும்ப உறவுகளை முடிஞ்ச வரைக்கும் இணக்கமா பாத்துக்கோங்க. அவருடைய செயல்பாடுகளுக்கு அனுசரணையா இருந்துக்கோங்க. குழந்தைகள் மீதும் இந்த காலகட்டத்துல அக்கறை கொள்வது அவசியம். அவருடைய செயல்பாடுகள்ல கவனம் தேவை. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறப்போ யோசிச்சு செய்வது நல்லது. மத்தபடி அன்றாட வியாபாரம் எப்பவும் செய்யக்கூடிய வியாபாரத்துல எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்த ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய செவ்வாயினால செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம், குழப்பம் எல்லாமே நீங்க போகுது. ஆனா பேசுறப்போ கடகம் வார்த்தைகளை பார்த்து சூதானமா பயன்படுத்தணும். அது கேதுவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறாருங்க. அந்த சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்துறாரு. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கேது பகவான் வழங்குறாரு. வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாயை அள்ளி கொடுக்கிறாரு. உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து வைக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கேது பகவான் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல. மத்தவங்கள பத்தி நீங்க பேசக்கூடாது. பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்த்திடணும். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை? அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எப்படி உழைக்கணும்? இந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கணும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கூடுதல் கவனம் கொள்வது அவசியம். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் 7, 8 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க நவம்பர் மாதம் 26, 29, டிசம்பர் 2, 11 இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். இந்த நட்சத்திர சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். அடுத்ததான் ஆயில்யம் நட்சத்திரம். வாழ்க்கையில தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தடம் தெரியாமல் மறைந்து போகும். உங்களுடைய செயல்பாடுகளை கவனம் தேவை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் போது நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க உங்களுடைய பணிகள்ல நேர்மையா செயல்படணும். மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம இருக்கணும். அதே நேரத்துல சொத்து சம்பந்தமா பூர்வீக சொத்து விஷயத்துல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சட்ட ரீதியா எதிர்கொள்வது நல்லது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க எந்த ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில மூவ் பண்ணாதீங்க.
அவங்க உங்களுக்கு முடிச்சு குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு, கடைசியில உங்கள வந்து சட்ட ரீதியா மாட்டி விட்டுடுவாங்க. பார்த்து உஷாரா இருங்க. அடுத்த குடும்பத்தில இருக்கவங்களுடைய ஆலோசனைக்கு இந்த காலகட்டத்தில மதிப்பளிங்க. பெரியவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அதுவே தனியார் துறையோ, இல்ல அரசாங்க துறையோ, வேலையில இருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மோதல் போக்கை காட்டாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில கவனமா இருக்க சொல்றாரு. ஒரு சிலருக்கு அதாவது ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா கடகராசிக்கு பெண்களாலயும், பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்கள்கிட்டயும் கவனமா இருங்க. நான் திரும்ப திரும்ப கடகராசிக்கு சொல்றது ஒண்ணுதாங்க. யாரையும் நம்பாதீங்க. அடுத்த கேது பகவான பொறுத்தவரைக்கும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அதுல கவனமா இருக்கணும், இதுல கவனமா ஆனா எல்லாத்துலயும் இருந்து உங்கள வந்து விடுபட வைக்கக்கூடிய நிலைய உண்டாக்குறாரு. யார்ரா அது கடகராசிக்கு நெருக்கடிய குடுக்கறது? நான் இருக்கேன்டா கடகத்துக்கு அப்படிங்கிற மாரி கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. தைரியத்தை அதிகரிச்சு குடுக்குறாரு. உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நீ எதிர்பார்த்த பணத்த கொண்டு வராரு. புதுசு சொத்து வாங்குவீங்க. வீடு கட்டுவீங்க. மனை வாங்குவீங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடகராசி கவனமா பத்திரத்தெல்லாம் படிச்சு, ஏன்னா அந்த மூலப்பத்திரம் என்ன இருக்குது? ஏது இருக்குது? ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணும். ஒரே சிம்பிள் தான். எத செஞ்சாலும் சரி, கடகம் வந்து கவனமா இருக்கணும். தெரிஞ்சவங்க தானே! அட நம்ம சொந்தக்காரங்க தானே! இந்த மாரி எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. அதே மாரி அரசு வழி முயற்சிகள் தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்கும். அவற்றால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது சிறப்பு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 8, 9 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க நவம்பர் மாதம் 29, டிசம்பர் 2, 5, 11, 14 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். ஆக மொத்தத்துல கடகராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நீங்க சரி செய்யக்கூடிய விதத்துல மட்டும் தான் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். எதுலயுமே கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க, எந்த ஒரு கஷ்டமோ, கவலையோ நிரந்தரமா உங்ககிட்ட தங்காது. வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடட்டும், கடவுள்கள் என்னைக்கும் உங்களுக்கு துணை வரட்டும். கடகராசியே கண்ணீர் இல்லாம, கவலை இல்லாம கலகலன்னு இருக்க போறீங்க. கார்த்திகை மாதத்துல கடகத்திற்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான். எத பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நிறுத்தி நிதானமா செயல்படணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். கடகத்திற்கு நெருக்கடிகள் இல்லாத நிலையான வாழ்க்கை. சங்கடங்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை. நிச்சயமா கடகத்திற்கு கார்த்திகை மாதம் கொடுத்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள். தனிப்பட்ட ஜன்ன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வாழ்க வளமோடு, நலமோடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.